6 மாத காலத்துக்கு ஒரு முறை நாங்கள் சம்பளத்தினை அதிகரிப்போம் என்று சொல்லிய தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தினால் முழுமையாக இதனை பூர்த்தி செய்ய முடியாமல் அதனிடத்தில் ஒரு மனநிறைவையும் முழுமையாக பெற்றுக் கொடுக்க முடியாமல் போனதற்கு ஐஎம்எஃபினுடைய ஏற்படுத்தி கொள்ளப்பட்டிருக்கிற இணக்கப்பாடுகள் மட்டும்தான் காரணமா? நீங்கள் சொன்னதோட சேர்த்து அந்த 36% வரியை 24% குறைப்போம். அந்த வரி செலுத்தாத தொகையை 1 லட்சத்திலிருந்து 2 லட்சம் ரூபாய்க்கு ஆக்குவோம் என்றெல்லாம் சொன்னார்கள். ஆமாம், இப்பொழுது அது ஆக்கப்படவில்லை. அந்த வரி செலுத்தாத தொகையை 1 லட்சம் ரூபாயிலிருந்து 1,50,000 ஆக்க இவர்கள் முற்பட்டிருக்கிறார்கள். இன்னொரு இதையும் நான் சொல்லிவிட்டு கதைக்கிறேன். இந்தியாவில் அண்மையில் நிர்மலா சீதாராமன் அவர்கள் இந்திய நிதியமைச்சர் வரவு செலவு திட்டத்தை சமர்ப்பித்த போது அந்த வரி செலுத்தாத தொகை 1 லட்சம் இந்திய ரூபாயில் 1 லட்சத்துக்கு வரி செலுத்த தேவையில்லை என்று சொன்னால் அது டாலரில் பார்க்க போனால் $1,115 வருது. இலங்கையிலையும் 1 லட்சம் ரூபாய் இன்றைக்கு வரி செலுத்த தேவையில்லை, அதுக்கு பிறகு வரி செலுத்த வேண்டும். அது 338. அதை 1.5 லட்சமாக குறைப்பதாக பாராளுமன்றத்தில் அது ஏப்ரல் வரைக்கும், ஏப்ரல் தான் அது ஆரம்பிக்க போகுது. இப்போ இன்றைக்கு $338. அப்போ இந்தியாவில் $1,150 என்று சொன்னால் $155 இலங்கையில் $338 மேலே வரி செலுத்தணும். இந்தியாவில் $1,155 $50 மேலே வரி செலுத்த வேணும். அப்போ இந்தியாவுக்கும் இலங்கை ஒப்பிடக்குள்ள இந்தியாவில் வரி குறைவாகவும் இலங்கையில் உங்களுக்கு தெரியும் இந்த ஒப்பீடு பற்றி மிக மோசமாக இருக்கின்றது. அப்போ இதுக்கு காரணம் நிச்சயமாக ஒன்று நிதி வளம் இல்லை என்றால் 2,900 பில்லியன் ரூபாய் கிட்டத்தட்ட 3 ட்ரில்லியனை வட்டி கொடுப்பனவுக்கு ஒதுக்கியிருக்கு அரசாங்கம். அடுத்தது மானியத்துக்கு அதை விட தொகை ஒதுக்கப்பட்டிருக்கு. அதுக்கு அடுத்து தான் சம்பளம் வருது. ஆகவே அரசாங்கத்துடைய அந்த வருமான மூலம் மிக குறைவாக இருக்கின்றது. விருப்பம் இருந்திருக்கலாம் அவங்களுக்கு. நீங்கள் சொன்னது போல தேர்தல் மடைகளில் அது எதிர்கட்சியாளர்களுக்குள்ள கூறுவது இலகு. ஆனால் ஆட்சிக்கு வந்த பிறகு அதை உள்ளே போய் பார்த்தால்தான் உங்களுக்கு தெரியும் உள்ள எந்த நிலைமையில் கஜானா இருக்குன்னு சொல்லி. இல்லை, இதை இவர்கள் உண்மையிலேயே தெரியாமல் தான் கூறியதாக நீங்கள் நினைக்கிறீர்களா, தெரிந்து கொண்டே கூறினதாக நீங்கள் நினைக்கிறீர்களா? இல்லை, நான் ரெண்டுக்கும் இடையில் பார்க்குறேன். அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், முற்றுமுழுதாக தெரியாமல் இருந்திருக்க வாய்ப்பு இல்லை. ஆனால் அரசியலில் வரக்குள்ள மேடைகளில் எல்லோரும் தான் கூறுவது, 2 பேரும். தற்போது ஜனாதிபதியும் கூறினவர், எதிர்கட்சி தலைவராக இருக்கிற சஜித் பிரேமதாசவும் சொன்னது, நாங்கள் ஐஎம்எஃபோட மீள கதைப்போம் உண்டு. ஆனால் ஐஎம்எஃப் அதுக்கு உடன்படுவதாக இல்லை. 2 உதாரணத்தை நான் சொல்லுவேன். ஒரு உதாரணம் இந்த வாகன இறக்குமதி சம்பந்தமான தளர்த்தப்பட்ட போது அவர்கள் முதல்ல உங்களுக்கு தெரியும், வாகன இறக்குமதிக்கு எக்ஸைஸ் டை கலால் வரி மட்டும்தான் இருந்தது. அதுக்குள்ளே வெட்டெல்லாம் சேர்த்து ஆடம்பர வாகனங்களுக்கு ஆடம்பர வரி இருந்தது. இப்பொழுது வாகனம் இறக்குமதியை தடையை நீக்க முற்படும் போது ஐஎம்எஃப் கூறியது, இங்கே புதுசாக வரி வெட் விதிக்க வேண்டும். அது 18%. எக்ஸைஸ் டேக்ஸ் 200-300%. அதை விட கஸ்டம் டியூட்டி 30% நீங்கள் விதிக்க வேண்டும் என்று ஐஎம்எஃப் சொன்னது. இலங்கை அரசாங்க அதிகாரிகள் நினைச்சிருக்காங்க 20% நாங்கள் போடுகிறோம்னு சொல்லி போட்ட ஏர்போர்ட்லேயும் இருக்குது. இவ்வளோ வரையும் சேர்ந்து 20% போட்டு கெசட்டை வெளியே விட்டவரும் ஐஎம்எஃபிடம் இருந்து அழுத்தம் வந்திருக்குது. இல்லை நீங்கள் 30% போட்டே ஆகணும். அதுக்கப்புறம் பாருங்கள், இன்னொரு 10% கஸ்டம் டியூட்டிக்கு ஒரு சர்சார்ஜ் போட்டிருக்குது. இது ஐஎம்எஃபோட அழுத்தம். அதே மாதிரி நீங்கள் சொன்னது அந்த எங்களுடைய வரிச்சுமையை குறைப்பதற்கு 1 லட்சத்திலிருந்து 1,50,000 அந்த எல்லையை அதிகரித்து சிறிய மாற்றங்களை செய்த போது ஐஎம்எஃப்வுடைய அடுத்த நிபந்தனை, நீங்கள் என்ன மாற்றம் செய்தாலும் வரி வருமானம் வீழ்ச்சி அடையாமல் பார்க்க முடியும் சொல்லுது. அதற்காகத்தான் அந்த 10%, 5% இருந்த வித்கோலிங் டேக்ஸ் 10%. அப்போ இப்போ உங்களுக்கு தெரியும், அரசாங்கத்தால் ஒன்றும் செய்ய முடியாத கட்டத்தில் அரசாங்கம் நிற்கிது. இந்த ஐஎம்எஃப் நிபந்தனை நாங்கள் சொல்லுவதை கேட்காவிட்டால் ஸ்ரீலங்காட இந்த விஷயங்கள் நாங்கள் போர்டுக்கு சமர்ப்பிக்க மாட்டோம், டிலே பண்ணுவோம். அது பொருளாதாரத்தை பாதிக்க முடியும். இலங்கை அஞ்சுகின்றது, இலங்கை அதிகாரிகள் பயப்படுகிறார்கள்.